நம்முடைய சபைக்கு நமக்கும் கொடுக்கிறதான வாக்குத்தத்தம் பாக்கியவான்கள். யார் பாக்கியவான்கள் என்கிற தலைப்பிலே யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 29வது வசனம். யோவான் சுவிசேஷம் 20:29 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், காணாது இருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். மறுபடியும் வாசிக்கலாம். அதற்கு இயேசு, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாது இருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அடுத்த வசனம் வாசிங்க. இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்த உடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்த அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. கடைசி அதிகாரம் 21வது அதிகாரம் 25வது வசனம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகள் ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். ஆண்டவர் உயிரோடு இருக்கிற நாட்கள்ல நிறைய அற்புதங்களை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையிலும் நிறைய அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறான்னு சொல்றவங்க கை உயர்த்தி நல்ல சத்தமா 3 அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நிறைய அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையிலும் இருக்கிறது, வேதத்திலும் நிறைய அற்புதங்கள் இருக்கிறது. ஆனால் அநேக நேரங்களில் இந்த தோமாவை போல சில சூழ்நிலைகள் நம்ப முடியாத அளவுக்கு வரும்போது நம்ம தோமா மாதிரி தான் சொல்றோம். நான் உங்க விழாவில் கை போட்டால் ஒழிய, கை கால்களில் இருக்கிற ஆணிகளை தொட்டு பார்த்தால், ஆணிகளால் உண்டான தழும்ப தொட்டு பார்த்தால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன்னு சொன்னால, அதே மாதிரி தான் அநேக நேரங்களிலே நிறைய அற்புதங்களை நம்ம பெற்றுக்குப்போம். ஆனா ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது அல்லேலூயா, நம்மால அந்த அற்புதம் நடைபெறுகிற வரைக்கும் நம்மளால விசுவாசிக்க முடியாது. அல்லேலூயா. உதாரணத்துக்கு நமக்கு இந்த சபை, இந்த இடம் வாங்கும்போது ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். கொஞ்சம் பண தேவைகள் இருந்தது. அந்த ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமாக ஆண்டவர் நமக்கு முகம் தெரியாத ஒரு நபர் மூலமாக 4.25 லட்சம் கிடைக்க உதவி செய்தார். ஆனால் இந்த இடத்தை நம்ம முடிப்பதற்கு நிறைய நாட்கள் ஜெபிக்கும் போது நம்ம எல்லாருக்குமே ஒரு சோர்வு, ஏன் ஆண்டவர் இன்னும் செய்யலை அப்படின்னு. இதை நம்ம மறந்துடுறோம். ஏன்னா அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு யார் கொடுப்பா, எப்படி இது நடக்கும் அப்படிங்கிறதான ஒரு சோர்வு, அவிசுவாசம் நமக்கு வந்து விடுகிறது. இந்த 3 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்தார். அந்த அற்புதங்கள், அவர் செய்த காரியங்கள் எல்லாம் எழுதுனா உலகம் கொள்ளாதென்று நான் எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவ்வளவு அற்புதங்களை இந்த தோமா பார்த்திருக்கிறான். ஆனா இப்போ அவர் உயிரோட இருக்கும் போதே சொல்லிட்டாரு, நான் மரிச்சிருவேன், 3ஆம் நாள் உயிரோட எழும்புவேன் அப்படின்னு நிறைய உண்மைகள் அவர் சொல்லிட்டாரு. ஆனாலும் அந்த ஜனங்கள் சொல்லுகிறாங்க, பேதுரு சொல்லுகிறான், யாக்கோபு யோவான் சொல்லுகிறான், மரியாள் சொல்லுகிறாள், சில சகோதரிமார்கள் சொல்லுகிறார்கள், இயேசு கல்லறையில இல்ல, அவர் உயிரோட எழும்பினார், அவர் சொன்னபடி உயிரோட எழும்பிட்டாரு அப்படின்னு சொன்னாலும் இவன் பார்க்காததுனால, நீங்கெல்லாம் பார்த்தீங்கல்ல அதனால விசுவாசிக்கிறீங்க. நான் பார்க்கல, நான் பார்த்தாலும் அவருடைய காயங்களை தொடுவேன், அவருடைய விழாவில் ஈட்டி வச்சு குத்துனால அதுல ஹோல் இருக்கும், அதுக்குள்ள நான் கையை போடுவேன், அப்பதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்றான் ஆண்டவர். இந்த காலவெளியிலே பாக்கியவான்கள் யார் என்றால், பார்க்காம அற்புதமே நடக்காம அற்புதம் நடக்கும். கர்த்தர் அற்புதத்தை செய்வார், என்னை வெட்கப்படுத்த மாட்டார், இந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றுவார் என்று யார் விசுவாசிக்கிறார்களோ, காணாமல் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, பாக்கியவான்களாக கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45வது வசனம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 45வது வசனம். விசுவாசித்தவளே பாக்கியவதி,
கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றான். விசுவாசத்தை குறித்து நிறைய வசனங்கள் இருக்கிறது. இங்கு எலிசபெத் மரியாளை பார்த்து சொல்லுகிறார், மரியாளே, நீ நானாவது வயது சென்ற திருமணமான ஒரு பெண், நான் இப்பொழுது கன்சீவா இருக்கிறேன் என்றால் அது எல்லாரும் அக்செப்ட் பண்ணுகிறது தான். கொஞ்சம் பேர் இது எப்படி நடக்கும், வயசாயிட்டே அப்படின்னு நினைச்சாலும் எனக்கு சூழ்நிலை நம்புவதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஆனால் உன் வாழ்க்கையில நம்புவதற்கு ஏதுவாக இல்லை. அல்லேலூயா. நீ ஒரு கன்னி பெண், அல்லேலூயா, திருமணம் ஆகாத பெண், உனக்கு வயிற்றிலே ஒரு குழந்தை என்றால் அது நம்ப முடியாததாக இருக்கும். ஆனால் நீ விசுவாசித்தபடினாலே நீ பாக்கியவதியாக இருக்கிறாள். ஆதலால் இது மட்டுமல்ல, உனக்கு என்ன ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரோ அவைகள் எல்லாம் நிறைவேறும் என்றார். அருமையானவர்களே, இந்த கால வேளையிலே ஹல்லேலூயா, நீங்க கண்டு விசுவாசிக்கிறீங்களா, காணாமல் விசுவாசிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. விசுவாசமானது எபிரேயர் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன காரியங்கள் நம்புவதற்கு ஏதுவில்லாதது இருக்கிறதா? வேதத்திலே சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் உங்க வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு நம்புவதற்கு இல்லாமல் இருக்கிறதா? அதை நீங்கள் 1% கூட அதை காண முடியாது என்ற சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? இந்த காலவெளியிலே சொல்லுகிறார், மகனே நீ பாக்கியவானாக மாற வேண்டுமானால், மகளே நீ பாக்கியவானாய் மாற வேண்டுமானால் தோமாவை போல விசுவாசிக்காத. நீ காணாவிட்டாலும் அதை அறிக்கை பண்ணு. என் தேவன் எனக்கு இதை செய்வார், என் குடும்பத்துல செய்வார், என் கணவனாருடைய வாழ்க்கையிலே செய்வார், என் மனைவியுடைய வாழ்க்கையிலே செய்வார், என் தொழிலிலே செய்வார், அல்லேலூயா, என்னுடைய வேலையிலே செய்வார், என் பிள்ளைகளுடைய காரியங்களை செய்வார், திருமண காரியத்திலே செய்வார், வேலையின் காரியத்திலே செய்வார், படிப்பின் காரியத்திலே செய்வார், எங்க பொருளாதார காரியத்திலே செய்வார், கடன் மாறுகிற பிரச்சனைகளிலே செய்வார் என்று நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி கொண்டு இருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. யாரெல்லாம் காணாமல் விசுவாசிக்க போகிறீர்கள் அவர்கள் எல்லாரும் அப்படி எழும்பி நின்று, நீங்கள் வீடுகளில் இருந்தாலும் எழும்பி நின்று, அல்லேலூயா, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாயா? காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் அல்லேலூயா, நம்புவேன் என் இயேசு ஒருவரை என்று பாட்டுக்காரர் பாடுகிறார். அல்லேலூயா. மரியாள் கர்ப்பவதி ஆகி ஒரு குழந்தையை பெறுவதற்கு நம்புவதற்கு ஏதுவில்லை. ஏனென்றால் அவளுக்கு திருமணம் ஆகவில்லை. ஆனால் அவளுக்கு சொன்ன வாக்குத்தத்தம், நீ கர்ப்பவதி ஆவாய், ஒரு குமாரனை பெறுவாய், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் இந்த உலகத்தின் பாவத்தை நீக்கி ஜனங்களை ரட்சிப்பார் என்ற வார்த்தை அல்லேலூயா நிறைவேறுவதற்கு எந்தவித சாத்தியமும் இல்லை. ஆனால் எலிசபெத் சொல்லுகிறார், விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். அருமையான என் சகோதரனே, சகோதரியே, இதை ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் மகளே, மகனே, என் சகோதரனே, சகோதரியே, தகப்பனே, தாயே, உங்களுக்கு கர்த்தரால் சொல்லப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்கள், இந்த வேதத்தின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நிறைவேறுவதற்கு எந்த சூழ்நிலையிலும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஹல்லேலூயா, நம்பி பாருங்க, நம்பி பாருங்க. ஓ ரிபலபரி கலபலபரி சலபலபரி பலபி கலபலபோ. ஆண்டவர் இந்த காலவெளியிலே சொல்லுகிறார், மகனே இந்த வேதத்துல சொல்ல ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும், மகளே இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும், மகனே மகளே இந்த வருஷத்திலே சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், ஓ ஒவ்வொரு மாதமும் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள், ஒவ்வொரு நாளும் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள், மகனே மகளே உனக்கு தனிப்பட்ட முறையிலே கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு ஒரு உள்ளங்கை மேகம் கூட எழும்பாமல் இருக்கலாம். ஆனால் நீ விசுவாச அறிக்கை பண்ணு. உன் மனதிலே அதை விசுவாசத்திலே தரிசி, நான் அதை நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறேன். அதற்கு தேவை உன் விசுவாசம். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்க கூட இந்த வார்த்தையை பேசியிருக்கீங்கப்பா. நாங்க இனிமே மரண பரியந்தம் எங்களுக்கு கொடுத்த தரிசனங்கள், எங்களுக்கு கொடுத்த சொப்பனங்கள், எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், எங்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவரே எல்லாம் நிறைவேறும் என்று நாங்கள் அறிக்கை பண்ணி அதை சுதந்தரித்துக் கொள்ள எங்களுக்கு நல்ல நங்கூரமான விசுவாசத்தை தாங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் விசுவாசித்து அவர்களுக்கு சொல்லப்பட்டவைகளை எல்லாம் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள், பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற எல்லாரையும் ஆண்டவரே
இந்த வசனத்தின்படி அவர்கள் விசுவாசித்து இந்த வருடம் முழுவதும் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளட்டும். உம்முடைய நாமத்தினாலே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே, ஆலயத்திற்குள்ளாக இருக்கிற எல்லாரையும், ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் உங்க நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. அவர்களுக்கு நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல தீர்க்காயுசை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இந்த நாள் உம்முடைய வருகை இருக்குமானால் எங்களை பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்க. வருகை தாமதிக்குமானால் இந்த நாள் முழுவதும் நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் உங்க ஆசீர்வாதத்தின் கரம், உங்க பாதுகாப்பின் கரம் எங்களோடு இருக்கட்டும். நாங்களும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக, விசுவாசிக்கிறவர்களாகவே இந்த நாளிலே காணப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் விசுவாசத்தை